ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். குண்டு மல்லி ரொம்ப நாளாக தலையாதான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். செடி நல்லா தலைஞ்சிருச்சு. அதில் 2-3 பூ வச்சுருக்கு. இந்த பூவை நான் பறிக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே பூ விரிஞ்சிருச்சு. எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்கு பாருங்கள். ரோஸ் பூ மாதிரி தெரியுதா? செமையாக இருக்குது பூ பார்க்க. ஒத்த பூ வச்சாலும் தலை முழுசும் இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆசை குண்டு மல்லி வைக்கணுன்ட்டு. பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். செடி சின்ன செடி தான். இதுலேயே 4-5 பூ பூத்துருச்சு. எந்த பூவையுமே நான் பறிக்கலை. இங்கே கூட பாருங்கள், பூ வாடி இருக்குது. எந்த பூவையுமே நான் பறிக்கலை. இது அழகாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகணும், அப்போ பறித்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ரோஸ் பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். தெரியுதா? தண்ணி பத்துறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வாடிடுது, உறிஞ்சிடுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் மொக்கு வச்சுருக்கு. அன்றைக்கி ஒரு பூ ஃபஸ்ட்டு பூ பூத்துருந்தது, அதை வீடியோ போட்டிருந்தேன். இப்போ மொக்கு வச்சுருக்கு. ஒரு மொக்கு தான் இருக்குது. இது பறிச்சதுன்னா கண்டிப்பாக நானே வச்சுக்குவேன். செவந்திலையும் பாருங்கள், அப்படியே அங்கங்கே இப்போ தான் துளிர் விடுது. நீங்கள்லாம் மார்னிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.